ஃப்ளைட் சர்ச் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து டைனமிக்கான டேட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைனமிக்கான டேட்டா. ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக்கெண்டில் வந்து நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டேட்டா ஆல்ரெடி பேக்கெண்டில் வந்து எனக்கு ரன் ஆகிட்டுக்குது. ஃப்ரண்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டிசைன் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ராஜெக்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரம் இருக்குது, டூ இருக்குது, டேட் இருக்குது. இங்கே வந்து ஃபில்டர் வந்து நம்ம பக்கத்தில் தந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே போகுது, அது அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கெரோசல் நம்ம வந்து ஸ்லைடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஏர் இண்டியா, அப்புறமா டைம் எவ்வளோ, கிளாஸ் என்ன, பிஸ்னஸில் ப்ரைஸ் எவ்வளோ, அது எல்லாத்தையும் தந்திருக்கோம். டைமிங் எப்போ, இது எல்லாமே டைனமிக். எப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சர்ச் பண்ணேன், நான் நியூ டெல்லி இருக்கேன், நியூ டெல்லியிலேருந்து மும்பைக்கு எவ்வளோ ஃப்ளைட்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். நான் என்ன பண்ணாலும் ஜஸ்ட் போகிறேன், சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணணும் நான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் ஃப்ளைட்ஸ்னு வந்துச்சு, லோட் ஆச்சு. அப்புறமா உங்களுக்கு டேட்டா வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நியூ டெல்லி. இப்போ யூசர் சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து வெர்டிக்கலில் ஸ்லைட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக் டேட்டா. உங்களுக்கு எதுவுமே ஸ்டாட்டிக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் இது டைனமிக் டேட்டா. இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர் இண்டியான்னு இருக்குது. ஏர் இண்டியாவில் இந்த லொக்கேஷனில் ஏர் இண்டியாவில் 2 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர் இண்டியாவில் 2 இருக்குது. ஒன்று பிஸ்னஸ், இன்னொன்று எக்கானமி. இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு கிளாஸ் அண்ட் எக்கானமி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கேபினை சூஸ் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் இப்போ எனக்கு வேணும்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணணும்னு எனக்கு வந்து ஏர் இண்டியா வந்து எனக்கு காட்டிடுச்சு. இப்போ இல்லை எனக்கு சர்ச் அதில் வேணாம், எனக்கு வந்து பிஸ்னஸில் வேணும், பிஸ்னஸ் கிளாஸில் வேணும்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் கிளாஸில் எடுத்துகிட்டு வந்துருச்சு. அந்த டைம் எல்லாமே டைனமிக். அடுத்து நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, சப்போஸ் ஏர் இண்டியா தான் வேணும், இண்டிகோ எனக்கு வேணாம், நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் ஏர்லைன்லாம் இல்லை. ஸோ இல்லாதனால நம்மளுக்கு என்ன கட்டினா ஃப்ளைட் நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இண்டிகோக்கே போகிறேன், சர்ச்சுன்னு தரேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டேட்டா வந்துருச்சு. ஸோ டைனமிக் டேட்டா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இல்லை வேணாம், எனக்கு ஃபுல் டேட்டாவும் வேணும், ஃபுல் எந்தெந்த ஃப்ளைட்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் ரீசெட் நான் தரேன். ரீசெட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடுச்சு எனக்கு டேட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரீசெட் ஆகிடுச்சு. மும்பை டு இது ஒன்ஸ் அகைன் ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா ரீசெட் தந்தோன்னே எனக்கு வந்து ப்ரீவியஸ் டேட்டா வந்து வந்துருச்சு. ஸோ ரீசெட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டேட்டை வச்சு கூட நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி இப்போ பாருங்க 19 ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா வச்சு சர்ச் பண்ணோன்னு நீங்கள் வந்து 2 ஃப்ளைட்ஸ் காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து 2 ஃப்ளைட்ஸ் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 2 ஃப்ளைட்ஸில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, எக்கானமி இருக்குது. நான் ஜஸ்ட்டு போகிறேன் ஏர்லைன், பிஸ்னஸ் கிளாஸ், எக்கானமி, சர்ச்சுன்னு தரேன் டேரெக்டாக. இப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கற்றுப்பீங்கன்னா பேசிக்லேருந்து டிசைன் வந்து நீங்கள் என்ன எப்படி பண்ணணும் ரியாக்ட், அது ஃபுல் அண்ட் ஃபுல் இதை கற்றுக்குங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டி கூட நீங்கள் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்க போகிறீங்க. லாஜிக்ஸ் எப்படி பில்ட் பண்ணணும் அதையும் நீங்கள் கற்றுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி இன்டெகிரேஷன் எப்படி வந்து பேக்எண்ட்லேருந்து டேட்டா வந்து ஃப்ரண்ட் எண்ட்க்கு இன்டெகிரேட் பண்ணுறது, அதுவும் நீங்கள் இந்த வீடியோவில் கற்றுக்குவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ் எ பிகினராக இருந்தீங்கன்னா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா பேக்எண்டில் வந்து எப்படி ஏபி கிரியேட் பண்ண அதுவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஆஸ் எ பிகினராக யாராச்சும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது ஆகும். இல்லாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு டைம் இருக்குன்னா ஸோ நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்டி ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணிங்க. எம்டி ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ண பின்னாடி எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு npm கிரியேட் வீட் அட் லேட்டஸ்ட்டுன்னு தந்தீங்கன்னா போதும். என்டர் தந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கேட்கும் எந்த ஃப்ரேம் ஒர்க் வேணும்னு. நீங்கள் வந்து ரியாக்ட்னு செலக்ட் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்புறமா ப்ராஜெக்ட் நேம் தந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இதில் இந்த ரியாக்ட் லைப்ரரி அப்புறமா கிரியேட் ஆன பின்னாடி ரியாக்ட் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், எஸ்ஆர்சி, இதுக்குள்ளே அசெட்ஸ் இது எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு இப்போ ஜஸ்ட் என்னென்ன தேவை நீடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஆல்ரெடி என்னோட இதில் ரன்னில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்களா ஆல்ரெடி என் இதில் வந்து ரன்னில் இருக்குது. ஓகேவா, இங்கே கவுண்ட் பண்ணால் ஆல்ரெடி ரியாக்ட் இருக்குது, வீட் ப்ளஸ் ரியாக்ட்னு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இது பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நான் க்ளீன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து நான் எனக்கு என்ன தந்தீங்கன்னா ஃப்ளைட் புக்கிங் தந்துக்கிறேன். ஃப்ளைட் புக்கிங் வந்து சேவ் தந்துடலாம். அடுத்து index.css அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ரூட் மட்டும் வச்சுக்கலாம். இனிமேல் ரூட் மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா இது டைனமிக்காக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் எவ்ரி திங் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரிமூவ் பண்ண போகிறோம்.
ரிமூவ் சேவ் தந்துக்கலாம், ரிமைண்டாக இது இருக்கட்டும். அப்புறமா நீங்கள் ஆப் சிஎஸ்எஸில் ரூட் இதெல்லாம் தேவையில்ல நமக்கு, இப்போதைக்கு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சேவ் தந்துக்கலாம். இப்போது ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணால் எல்லாமே சேவ் தந்துட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அந்த டெர்மினலில். இப்போ உங்களுடைய சைட்டை போய் பாருங்கள். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் புக்கிங் இருக்குது, பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்குது. ஸோ இட்ஸ் கம் ஃப்ரம் index.css இங்கேருந்து தான் வருது. ஸோ நோ இஷ்யூ. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரியாக்ட் இதுவும் எடுத்துடலாம். ஓ ரீசர்ஃபல் பின். ஓகே, அடுத்து நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை இப்போ தான் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எஸ்ஆர்சிக்குள்ளே போயிடலாம். எஸ்ஆர்சிக்குள்ளே போயிட்டு காம்போனன்ட்னு கிரியேட் பண்ணுங்கள். காம்போனன்ட்ஸும் கிரியேட் பண்ணிங்க. அடுத்தது அதுக்குள்ளே காம்போனன்ட்ஸ் நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணது வந்து நம்ம ஃப்ளைட் புக்கிங்கோட டிசைன் எடுக்கலாம். அதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நான் இதை வந்து ட்ரிபிள்லேருந்து எடுத்தேன். ஸோ நீங்கள் இதோட லிங்க் கூட தரேன், நான் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிரியேட் பண்ண டிசைனரோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அது டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிசைன் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு பார் இருக்குது. அடுத்தது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் இருக்குது மெயின், அதுக்குள்ளே ஃப்ளைட் புக்கிங், அப்புறமா இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. நம்ம இதை தான் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம், பார்ட்டாக பிரிக்க போகிறோம் காம்போனண்ட்டாக. ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், சைடு பாரை தனியாக பிரிக்க போகிறேன், இந்த மெயினை தனியாக பிரிக்க போகிறேன், அடுத்து ஃபில்டரை தனியாக பிரிக்க போகிறேன். ஓகேவா? இது நம்ம கீழே இருக்கிற இந்த வந்து ஃப்ளைட் கார்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதனால நம்ம டீட்டெயில்ஸை காட்ட போகிறோம். இதை வந்து ஃப்ளைட் சர்ச்னு வந்து காம்போனண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், காம்போனன்ட்ஸ் இதில் நம்ம சைடு பார்னு கிரியேட் பண்ணலாம். சைடு பார் டாட் ஜேஎஸ் ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷன் காம்போனன்ட் எக்ஸ்போர்ட் நான் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணால் ஸோ ஈஸியாக எனக்கு வந்து அது கிரியேட் ஆகிடும். ஸோ இது ஃபுல் வீடியோ உங்களுக்கு பார்த்தா தான் புரியும், இல்லாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எந்த தமிழில் எந்த இதுலையும் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைடு பார்னு கிரியேட் பண்ணிங்க. சைடு பார் கிரியேட் பண்ண பின்னாடி அடுத்தது நம்மளுக்கு இன்னும் இது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க, பேஜஸ் சொல்லி பேஜஸ் கிரியேட் பண்ண பின்னாடி நான் இதுக்கு என்ன பேஜ் சொல்லிட்டேன்னா ஹோம் பேஜ் கேஸ். ஓகேவா? இதுக்குள்ளே தான் நம்ம காம்போனன்ட் எல்லாத்தையும் வந்து லே அவுட் பண்ண போகிறோம், ஸ்ட்ரக்சராக நம்ம லே அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷன் காம்போனன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரியாக்டோட காம்போனன்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நான் கிரியேட் பண்ணிட்டேன் இங்கேயும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சைடு பார் கிரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நான் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ்லேருந்து கலர் வந்து நான் பிக் பண்ண போகிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்ம கலர் பிக் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வேணும், பாடியோட கலர் நம்ம பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடியோட கலர் வந்து எனக்கு பிக் ஆகிடுச்சு. இந்த லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இதையும் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இமேஜ்லேருந்து நீங்கள் வந்து கலர் கூட ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா index.csக்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரூட் வந்து நம்ம இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சிஎஸ்எஸ்ல கூட நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நான் தந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பாடி கலர் தந்துக்கலாம். ஓகே, இங்கே பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பாடி கலர்னு வச்சுக்கேன். பாடி பேக்ரவுண்ட் கலர்னு வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் தானா நம்ம காப்பி பண்ண கலரை இங்கே தந்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா பாடி கலர் தந்தாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடி கலரை செட் பண்ணலாம். அது நம்ம எப்படி செட் பண்ணுவோம்னா நம்மளுக்கு மெயினானது எது பார்த்தீங்கன்னா app.jsx இதுதான் நம்மளுக்கு மெயின். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா ஹோம் இருக்கலாம், ஹோம் பேஜில் வந்து ஒரு கிளாஸ் தந்துக்கலாம். ஐ மீன் நம்ம டேரெக்டாகவே நீங்கள் இண்டெக்ஸோட பாடியே நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம், நோ இஷ்யூ. ஏன்னா நம்ம ஒரு பேஜ் சிங்கிள் பேஜ் என்னென்ன ரூட்டில் என்னென்ன தரணுமோ நீங்கள் தந்துங்க உங்களோட ஸ்டைல்ஸ். ஸோ உங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே வந்து கலர் வந்து இந்த ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. ஸோ கலரை கூட நம்ம மாற்றிக்கலாம். நம்ம கலர் என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து இந்த கலர் தான் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கலர் கோட் கூட சேஞ்ச் பண்ணி நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ண முடியாது. இந்த இடத்துல கலரில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய கலரை தந்துக்கலாம், மென்ஷன் பண்ணிங்கன்னா ஃபுல் ஹோல் ப்ராஜெக்ட் இந்த கலர் தான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தந்துட்டேன். அடுத்து நான் என்னோட சைட்டுக்கு போய் பார்த்தா எனக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக நம்ம பண்ணணும் பில்ட் பண்ணணும்னா நம்ம ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் போயிடலாம். நம்ம npm ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இங்கே ஜஸ்ட் இல்லாட்டி ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் தந்தா போதும், ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல கெட் ஸ்டார்டர் தந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி நான் காப்பி பண்ணிவிட்டு என்னோட டெர்மினலில் போகிறேன். இங்கே போய் ஜஸ்ட் என்டர் தரேன். எனக்கு வந்து ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் வந்து நம்மளுடைய npm நோட் பேக்கேஜ் மேனேஜரில் ஆட் ஆகிடும். ஓகேவா? இங்கே தந்துருக்கிற ப்ரொசீஜர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா bootstrap.min.css வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுடைய ஹெட்டர், ஐ மீன் app. மெயினான ஃபோல்டர் இதுதான் மெயின் நம்மளுக்கு. நம்ம இங்கே தான் இப்போ நான் என்ன பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் பண்ணுறேன் என்னோட பூட்ஸ்ட்ராப்பை. ஓகேவா? பூட்ஸ்ட்ராப்பை இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம எல்லாம் இதில் வந்து என்ன ஆகும்னா எல்லா இதுவும் நம்மளுக்கு வந்துடும்.
ஐ மீன் நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் நம்ம கால் பண்ணாலே இது இருக்கிற பூஸ்ட்ராப் வந்து நம்மளுக்கு கால் ஆகும். ஓகேவா? நம்ம இந்த கவுண்டரை கூட எடுத்துக்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ரியாக்ட் பூஸ்ட்ராப் வந்து ஸோ இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இந்த ஒரு ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து பூஸ்ட்ராப்பில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைட் பார் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேஅவுட்டை பிரிக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி நான் பிரிக்கணும் பண்ணேன். ஓகே, நம்ம லேஅவுட்டை ஃபஸ்ட்டு பிரிக்கலாம். ஐ திங்க் செப்பரேட் பண்ணலாம். எப்படி செப்பரேட் பண்ணுறேன்னா, எனக்கு இங்கே வந்து சைடு பார் தான் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா சைடு பார், அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின், அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன். ஸோ இப்போ எனக்கு தெரியுது இங்கே என்ன இருக்குது, ஒரு 2 காலம் இருக்குது, இங்கே ரிமைன். இப்போ பூஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஒரு கண்டெய்னர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைடு பார் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைடு பார் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் காம்போனண்ட்டில் சைடு பார். இதுக்கு வந்து நம்ம ஒரு மேனுவல் வித்து தந்துக்கிறேன். நான் கிளாஸில் தந்துக்கிறேன் கிளாஸ் நேம் சைடு பார். சைடு பார் நான் கிளாஸ் தந்துட்டேன். இப்போ இந்த சைடு பாருக்குள்ள நான் காப்பி பண்ணிக்கிறேன் நம்மளுடைய index.css. இங்கே வந்து டாட் சைடு பார் நான் வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிக்சல் தந்துக்கிறேன். ஹைட் 100% கன்ஃபார்ம். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எதுனால இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கோபைவேட்டை வந்து என்னோட விஎஸ் கோடுக்குள்ளே நான் வந்து சிங்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சஜஷன் தந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுடைய விஎஸ் கோடில் கோபைவேட்டில் சிங்க் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது சஜஷன் தந்துகிட்டே இருக்கும். ஏஐ ஓகேவா? நீங்கள் இதை ப்ரோ நீங்கள் கேட்கலாம், ஏதோ இது ஏஐ வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆனால் ஏஐ வச்சு நம்ம பண்ணலாம். பட் உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம இது தந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் கலர் தந்துக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இங்கே வந்துக்கலாம். இப்போது சைடு பாரை கால் பண்ணலாம். சைடு பார் ஓகே, சைடு பார் கால் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஃபார்மேட் நமக்கு கேட்குது. ஸோ ஃபார்மேட்டில் இருக்குது, அதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம சேவ் பண்ணோன்னே நம்மளுக்கு சைடு பார் வரும்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன் வராதுன்னா இது ஹோம் பேஜில் நமக்கு ஆளே பண்ணல. இங்கே இருக்கா ஃப்ளைட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோன்னா ஹோம் பேஜ் கால் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு தாட்டியும் கேட்குது. ஸோ இப்போ சேவ் பண்ணிடுங்க. ரன். ஓகே, சேவ் ஆல் தந்துங்க. இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் சம் எரர் அடிச்சு எதனாலும் செக் பண்ண. ஸோ என்ன ஆச்சுன்னா ஜேஎஸ்எக்னு தாங்க அப்போ தான் கால் ஆகும். ஸோ ஓகேவா, ஜேஎஸ்எக்னு தந்துருங்க. சேவ் ஆல் தந்துங்க. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்.js ஹோம் பேஜ் கால் பண்ணியாச்சு. இந்த ஹோம் பேஜ்க்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்குது, சைடு பார் இருக்குது. ஓகே, தெரியுதா? நம்ம எதுக்கு சைடு பார் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா காம்போனண்ட்டாக நீங்கள் வந்து எந்த பேஜ் போகுதோ அபவுட் பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ சைடு பார் வேணும்னா நீங்கள் திரும்ப நீங்கள் வந்து கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் சைடு பார் நீங்கள் கால் பண்ணால் போதும், டைனாமிக்காக அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக காம்போனன்ட் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ சைடு பார் கிரியேட் பண்ணியாச்சு. சைடு பார் சேவ் பண்ணால் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நான் வரல. எதனால வரலன்னா ஹைட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல 100 VH தாங்க. VH மீன் வியூ ஹைட். வியூ போர்ட்டோட ஹைட். ஐ மீன் அதுக்கு ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட்டை வந்து இங்கே பார்த்தீங்களா அழகாக நமக்கு சைடு பார் வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணலாம், சைடு பாருக்கு ஒரு சைடு பார் வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து கலர் தரல. நான் இனிமேல் இங்கே கலர் தரல. ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக நான் கலர் தரேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சேவ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கலர் வந்துருச்சு. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிராண்டோட நேம், ஹோம், டிக்கெட், ஷெடியூல் இதெல்லாம் தந்துருக்கேன். கீழே செட்டிங்ஸ் தந்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டெய்னரை கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணலாம். எதுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருக்குள்ளே ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ண போகிறோம். இதில் போயின்னா டிவ் தந்திருக்கோம், சைடு பாரும் தந்தாச்சு. டிவ் கிளாஸ் கண்டெய்னர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா கண்டெய்னர் நம்ம தரும்போது உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்லேருந்து மார்ஜின் வந்து ஒரு 15 பிக்சல்ஸ் எடுத்துக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சஜஷன்ஸ் தருது. ஸோ வந்து நான் அப்படியே தர மாட்டேன். ஏன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ் தந்துகிட்டே இருக்கு எனக்கு. ஓகேவா, நாங்கள் வந்து சைடு பாருக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கோபைலட் வந்து ரன் ஆகிக்குது. ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம். கண்டெய்னர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நமக்கு உள்ளே வரும். அடுத்தது மார்ஜின் டாப்பில் கூட இங்கே இது இருக்குது. அது இது இஷ்யூ இல்லை. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிராண்டோட இது தரேன். இமேஜ் தரலாம். மேபி உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் MS ஃப்ளைட் புக்கிங் அப்படி இருக்குன்னா MS ஃப்ளைட் அப்படின்னு வைக்கிறேன்னு ஜஸ்ட் நான் வந்து HVல வந்து என்ன பண்ணேன்னா MS ஃப்ளைட் தந்தேன். சேவ் தந்து இங்கே பார்த்தீங்கன்னா MS ஃப்ளைட் காட்டுச்சு. நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மார்ஜின் டாப் வந்து மார்ஜின்
டாப் அண்ட் பாட்டம் வந்து நான் கொஞ்சம் மார்ஜின் தரேன், சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம பேடிங்கே தந்துக்கலாம். அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ பேடிங் தந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சா. அடுத்தது தந்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நேவ் லிங்க்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணுவோம்னா நேவ் லிங்க்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நேவ் இந்த நேவுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஎல் டேக் போட போகிறோம். யூஎல் டேக் போல எல்ஐ. ஓகேவா. இதில் நீங்கள் எல்ஐ வந்து இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, இப்போ தான் 1 2 3 4 5 இருக்குது. 5 இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், விஎஸ் கோடோட சம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தா ஸ்டார் 5 நீங்கள் பண்ணீங்கன்னா 5 எல்ஐ டேக் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அடுத்தது ஹோம் ஃபாஸ்ட்டாக வந்து இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதே பண்ணலாம். நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் எழுதுறேன். கிளாஸ் இந்த இடத்துல சைடு பார் லிங்க்ஸ் கண்டென்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இங்கே போகிறேன். ஜஸ்ட் டாட் சைடு பார் லிங்க்ஸ் தந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவோன்னா சைடு பார் லிங்க்ஸை வியூவலுக்கு ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஸ்டைல் அந்த டாட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது லிஸ்ட் ஸ்டைலில் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது தந்துட்டு ஜஸ்ட்டு சேவ் ஆல் தந்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா கம்மியாயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல மார்ஜின் தருவோம்னா மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் தரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இங்கே இருக்குது டெக்ஸ்ட் சென்டரில் இருக்குது. ஓகே பேடிங் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேடிங் இருக்குது. இந்த பேடிங்கை நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். பேடிங் 0 சேவ். இப்போ சைடில் இங்கே வந்துடும் உங்களுக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டெக்ஸ்ட்டு வந்து சென்டர் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் தரம் உங்களுக்கு சென்டராக வந்துருச்சா. இந்த டெக்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது சென்டராக இருக்கும். நான் கரெக்டாக சென்டர் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்ஐக்குள்ளே போயிடலாம். எல்ஐ டேக்குள்ளே போயிட்டு இந்த இதுக்குள்ளே இருக்கிற எல்ஐ நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஆகிடும். அடுத்து நம்ம எல்ஐ டேக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த எல்ஐக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்ஜின் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டிட்டு இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா மார்ஜின் இப்போ டாப் அண்ட் பாட்டம் 10 பிக்சலும் லெஃப்ட் அண்ட் ரைட் 0 தந்துக்கலாம். சேவ் தந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக கொஞ்சம் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 15 பிக்சல் தரலாம். சேவ் 15 அழகாக வந்துருச்சு. அடுத்தது இது வந்து ஆங்கர் டேக்கில் தான் நீங்கள் போகணும். ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சைடு பார் போயிடலாம். சைடு பார் இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆங்கர் டேக், ஏன்னா நம்ம லிங்க் மாதிரி தான் தரப்போம் கிளிக் பண்ணுறதுக்கு. ஒரே நிமிஷம். ஹெச்எஃப் ஹேஷ்டேக் ஓகேவா. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தந்துங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் தந்துங்க. இதே மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் தந்துருங்க. தந்த பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட உங்களுக்கு அண்டர்லைன் வந்திருக்கும் கண்டிப்பாக. இங்கே பார்த்து தெரியல, ஏன்னா பூஸ்டாப்லேருந்து கால் ஆகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வரல. இந்த விஷயம் நம்ம இதை கூட நம்ம வந்து ஸ்டைல் மூலமாக நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது தந்தாச்சு. அடுத்தது நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் சைட் பார்க்குள்ளே இருக்கிற எல்லைக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டேக், அதுக்கு நம்ம என்ன தரோம், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தரோம் அண்ட் கலர் கோடு நம்ம வந்து தரோம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கலர் கோடு தந்துக்கிறேன். ரெட்டுன்னு மட்டும் சும்மா தரேன் உங்களுக்கு பார்க்குறதுக்காக. அடுத்தது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்மை தரும்போது உங்களுக்கு இருக்கிற இப்போ அண்டர்லைன் இருக்கும்ல அது வந்து என்ன ஆகுனா ரிமூவ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட்டுன்னு தந்தா. ஸோ ரெட் ஆயிடுச்சு. ஸோ ஒயிட் தந்தாலும் இந்த ப்ளூக்கு கரெக்டாக இருக்கும். ஒயிட் தர சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் மாறிடுச்சு. ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. அந்த டிசைன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்டர் பேக்ரவுண்ட் தந்திருக்காங்க. இது வந்து எல்லைக்காக தந்திருக்காங்க. எல்லைக்காக இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லைக்கு ஒரு பேக்ரவுண்ட் தரேன். எப்போனா அது ஆக்டிவ் ஒரு கிளாஸ் வந்து அந்த எல்லையில் ஆட் ஆகிருந்தால் அதுக்கு ஒரு இது வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா. இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம 1 மினிட் இந்த எல்லையில் ஆக்டிவ்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஆட் ஆகிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து தரணும். அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. இந்த இடத்துல நான் இந்த பேக்ரவுண்ட் கலரை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது இங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண பின்னாடி இந்த கலர் கோடை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். இந்த கலர் கோட் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலர் கோடு தான் அது. ஸோ இங்கே வந்து நான் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கலர் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சைடு பார் ஆக்டிவ் கலர்னு வந்து நம்ம மேலே வந்து மென்ஷன் பண்ணலாம் ஒரு வேரியபிளில் வேர் சைடு பார் ஆக்டிவ். ஓகேவா. சைடு பார் ஆக்டிவ்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்டர் ரேடியஸும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5 பிக்சல் தரணும். ஓகே. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோபைலட் வந்து ஈஸி பண்ணது உங்களோட கோல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டை நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா விஎஸ்
சைடு பார் ஆக்டிவ் வந்து நம்ம வந்து சைடு பார் ஆக்டிவ். ஓகே, சைடு பார் சாரி நம்ம இதை தரவே கூடாது. இந்த இடத்துல ஜஸ்ட் கலர் கோட் நீங்கள் பிக் பண்ண கலர் கோடை வந்து இங்கே தந்துங்க. ஸோ கலர் கோட் தந்தீங்க, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ போய் நம்மளோட அப்ளிகேஷனில் பார்க்கலாம். ஓகே, சைடு பார் ஆக்டிவ் வந்து நம்ம வேரியபிள் தந்தோம். வேரியபிள் தந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சைடு பார் ஆக்டிவ் நான் இங்கே தந்துட்டேன் வேரியபிள். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சைடு பார் கலர் வந்துட்டு இந்த ரெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, கலர் கோடும் தந்துங்க. கலர் ஹேஷ்டேக் ஒயிட் தந்துட்டேன். சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணி இப்போ நம்ம அப்ளிகேஷன் பண்ணலாம். பிகாஸ் ஏன் இது ஒயிட் ஆகல நான் சொல்கிறேன், ஆங்கர் டேக். ஸோ ஆங்கர் டேக்ல நம்ம வந்து ஒயிட் தந்துக்கலாம். சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணி இங்கே பார்த்தீங்களா ஆக்டிவ் மட்டும் இங்கே வந்து கலர் வந்து ஆயிருக்கு. அடுத்தது ரிமைனிங் எதுக்குமே வந்து இங்கே வந்து கலர் வந்து வரல. எதனால நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கே ஆக்டிவ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சைடு பாரோட எல்லை வந்து ஆக்டிவாக இருக்கும்போது ஆங்கர் டேக்கை வந்து நம்ம கலர் வந்து ஒயிட் தரும். ஆக்டிவாக இல்லாத போது நம்ம கலர் வந்து என்ன தரோம்னா பிளாக் தந்துட்டோம். சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சா இந்த இடத்துல. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா பேடிங் வந்து ஆட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்பெக்ட்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்தது அதுக்கப்புறமா உங்கள் கோடில் வந்து சேஞ்ச் பண்ண. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தட்டியும் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க தேவையில்லை. இந்த எல்ஐ டேக் ஆக்டிவ்க்கு இல்லை மீன்ஸ் நீங்கள் காமனான பேடிங் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. பேடிங் லெஃப்ட் அண்ட் ரைட் டு டாப் அண்ட் பாட்டம் மட்டும் ஆட் பண்ணேன். டாப் அண்ட் பாட்டம் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே இந்த ஓகே ஒரு 8 பிக்சல். அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் 0 பிக்சல் பண்ணி, ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் சென்டர் தான் தந்திருக்கோம். ஸோ நோ இஷ்யூ. இதை வந்து நீங்கள் அப்படி என்ன பண்ணனா இப்போ இங்கே பண்ணி பார்த்து நீங்கள் வந்து உங்கள் கோடில் சேஞ்சஸ் பண்ண. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். காப்பி பண்ணுங்க. எல்ஐ டேக் இங்கே இருக்குது. ஸோ சேவ் பண்ணுங்க. அவ்வளோதான். சேவ் பண்ணியாச்சா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துருச்சு. அடுத்தது வந்து இதில் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து சைடில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்டர் ரேடியஸ் தந்துக்கலாம் ஆக்டிவாக இருக்கும்போது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐ திங்க் ஒரு 15 ஓகே ஒரு 12 பிக்சல் போதும். 12 பிக்சல் ஆர் 30 பிக்சல் நீங்கள் தந்துக்குங்க ஒரு பார்டர் ரேடியஸ். ஓகே 10 பிக்சல் தந்துருக்காங்க. 10 பிக்சல்ஸ் இட்ஸ் இனஃப். இங்கே பார்த்தீங்களா ஓகேவா 10 பிக்சல் தந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து நம்ம லைட்டாக அப்படியே வந்துட்டே இருக்குது. அடுத்தது செட்டிங்னு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு இதுவும் நம்ம என்ன பண்ணலாம் சென்டர் பண்ணிக்கலாம். MS பிளைட் இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல சைடு பாரில் பிராண்ட் நேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல H3ல வச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணலாம் H6ல வச்சுக்கலாம். H6ல வச்சா ஓகே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். H5 ஓகே H5 இஸ் எனஃப். இது என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்டு சென்டர் பண்ணுறேன். சென்டராக வந்துச்சா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்டராக வந்துச்சா. அடுத்தது இங்கே ஒரு டிவ் ஆட் பண்ணலாம். டிவ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா கிளாஸில் டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் டைரக்ஷன் காலம் ஐ மீன் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் டைரக்ஷன் காலம் அது என்னோட சென்டர் வந்துருச்சு. இது எதனால ஃப்ளாக்ஸ் டைரக்ஷன் காலம் நம்ம தரோம்னா ஏன்னா செட்டிங் ஒரு ஆப்ஷன் வந்து எண்டில் இருக்குது. ஓகேவா அதை வந்து நம்ம வந்து இன்னொரு தாட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டிங் மட்டும் போட்டுக்கங்க. செட்டிங்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் ஏதாச்சும் ஆட் பண்ணுவோம். இது பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேவா தந்துட்டீங்க. இப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு தராதிங்க. ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிஃபில் தாங்க. ஓகே ஸோ போய் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுன்னா இந்த சைடு பாரில் போய் உங்களுக்கு வந்து ஐ மீன் மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் 0 லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா 10 பிக்சல் வச்சுங்க. 10 பிக்சல் ஆட் பண்ணிங்க. ஓகேவா சேவ் தந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைடு பார் வந்துங்க. சைடு பார் வந்து இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் தந்துருமா இந்த சைடு பார் லிங்க்ஸில் இருக்கா. இந்த சைடு பார் லிங்க்ஸில் டேரெக்டாக நீங்கள் என்ன தரலாம்னா வித் 100% தந்துங்க. ஏன்னா சைடு பார் அதனால தான் அது வித் எடுத்துக்கலாம் 100. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வித் எடுத்துக்கிச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து ஹைட் வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இருக்கலாம். நீங்கள் இதுக்குள்ளே போட்டுங்க. இதுக்குள்ளே போட்ட பின்னாடி ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்மால் ஐடியா சொல்கிறாங்க டிம் இதுக்குள்ளே வந்து நீங்கள் இதை ரேப் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ரேப் திஸ் இப்போ பார்த்தீங்களா அழகாக உங்களுக்கு வந்துச்சா. அடுத்தது நீங்கள் இந்த இடத்துல வந்து வித்து வந்து 100% வந்து இங்கே தாங்க. இங்கே தந்திருக்கிற வித்து வந்து நீங்கள் இங்கே தாங்க. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா
உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. அடுத்தது இந்த யூஎல் டேக் இருக்கா, இந்த யூஎல் டேக் வந்து சைடு பார். ஓகே, சைடு பார்க்குள்ள யூஎல் டேக் நம்ம தந்திருப்போம். ஏன் எடுத்துக்கல தரல, அதனால தான் அதை எடுத்துக்கல. ஸோ நம்ம இங்கே தரணும், மென்ஷன் பண்ணணும். நான் மென்ஷன் பண்ணல. கிளாஸ்லாம் க்ளோஸ் சேவ் ஆட்டோமேட்டிக். இங்கே பார்த்தீங்களா செட்டிங்ஸும் உங்களுக்கு வந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு வந்து அந்த சைடு பாரோட டிசைன் வந்து வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மெயினான இதை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்து இங்கே என்ன பண்ணோம்னா மெயின் போயிடலாம், ஹோம் பேஜ். இந்த இடத்துல காம்போனண்ட்டில் வந்து மெயின் சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணுங்க ஒரு காம்போனண்ட்டை. கேப்ஸில் எப்போவும் காம்போனன்ட் கிரியேட் பண்ணும்போது கேப்ஸில் கிரியேட் பண்ணுங்க JSX. அடுத்தது இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் எக்ஸ்போர்ட்லாம் எனக்கு கிரியேட் ஆயிடும். நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தது இந்த இடத்துல வந்து நான் ஒரு டிவ் தந்துக்கிறேன். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் தரேன். இந்த டிவ்வை வந்து நான் ஒரு கண்டெய்னரை கால் பண்ணுறேன். கண்டெய்னருக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம்னா மெயினை வந்து கால் பண்ணலாம். ஸோ இந்த காம்பனன்ட் கால் பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சைடில் வந்து ஒரு மெயின் வந்து கால் ஆகிருக்கும். சேவ் ஆல் நான் தரல, சேவ் ஆல். ஓகே, மெயின் ஹோம் சிஸ்டம் கண்டிப்பாக இது கால் ஆகிருக்கும். ஓகே, கீழே வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. எதுனாலும் நான் சொல்ல மறந்துட்டேன், அது கீழே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு தந்துங்க. நான் மறந்துட்டேன், அது கீழே போயிருக்கு. அது எதனாலும் சொல்கிறேன்னா இங்கே என்ன பண்ணுங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு தாங்க. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு இங்கே தந்தீங்கன்னா கிளாஸ் டிஃப்ளெக்ஸ் தந்துங்க. கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தந்துங்க, மேபி 3 தாங்க கேப்பு. என்கிட்ட இந்த இதை எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே ரேப் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் இது காப்பி ரேப் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, மேலே வந்துச்சு. ஸோ நோ இஷ்யூ, நோ வரி அபவுட் தட். எதுனாலும் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வந்து ப்ராப்பராக இதாகல, அதனால தான். அவ்வளோதான். பார்த்தீங்களா இங்கே மெயின் சொல்லி வந்துச்சு. அதாவது நம்மளுக்கு வந்து அந்த மெயின் வந்து இந்த இடத்துல வந்துடுச்சு அழகா. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மெயின்குள்ளே போயிடலாம். இந்த மெயினில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கண்டெய்னர் நீங்கள் இந்த இடத்துல ஹோமில் வந்து கண்டெய்னர் தந்துருங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேடிங் தந்துங்க. பேடிங் ஒரு 3 தந்துங்க. பேடிங் 3 தந்தால் டாப் ஒன் எல்லாமே ஒரு ஈக்குவலாக வந்துடும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டிசைனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. அது சைடு பார் மாதிரி ஒரு சர்ச் வச்சுருக்காங்க. சேம் லைக் நம்ம என்ன இந்த சைடில் பண்ணினோம் அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சர்ச் இதெல்லாம் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கார்டை வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கார்டை, அந்த கார்டுக்குள்ளே ஒரு இமேஜ் ஒரு இமேஜ் புக்கே ஃப்ளைட் அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு இமேஜ் வச்சுட்டு அந்த கார்டை வந்து நம்ம இது பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். காம்போனன்ட்ல ஃப்ளைட் சர்ச் கார்டுன்னு வச்சுக்கலாம். FLI இது ஃப்ளைட் சர்ச் கார்டு .jsx. ஓகேவா, ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் எக்ஸ்போர்ட் தந்துங்க, என்டர் தந்துங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அந்த கார்டு வந்து டிசைன் பண்ண போறோம். இதில் நீங்கள் டிசைனும் நீங்கள் கற்றுப்பீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனும் கற்றுப்பீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கிரிட்டாக பிரிக்க போகிறோம். கிரிட் எப்படி பிரிக்கலாம், பூஸ்ட்ராப்பில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிரிட் பிரிக்க. ஃபஸ்ட் நம்ம வந்து பூஸ்ட்ராப் போயிடலாம். பூஸ்ட்ராப் இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கார்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். கார்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் கிடைக்கும். இந்த கார்டை நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ண போகிறோம். இந்த கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். காப்பி அண்ட் பேஸ்ட் ஹியர். ஓகே நோ இஷ்யூ. அங்கே வந்து இங்கேருந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். அது காம்பனண்ட்டோட காப்பி பண்ணி ஆச்சு, பேஸ்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எந்த பேஜ் இப்போ ஹோம் பேஜில் அபவுட் பேஜில் நீங்கள் எடுத்து போய் நீங்கள் அந்த சர்ச் காம்பனண்ட் கார்டு வச்சிங்கன்னா அங்கே டைனமிக்காக இது கால் ஆகும். ஓகேவா, நம்ம இது தந்தோம். அடுத்தது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். நீங்கள் தந்திருக்காங்க, இல்லாட்டி உங்களுக்கு எரர் எடுக்கும். இப்போ காப்பி பண்ணிங்கன்னா அடுத்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டேன்னா சேவ் பண்ணி இப்போ நான் வந்து ஃப்ளைட் சர்ச் கார்டை வந்து நம்ம எங்கே கால் பண்ண போகிறோன்னா நம்ம மெயின் இதில் வந்து கால் பண்ண போகிறேன்னா நான் main.jsx நான் கிரியேட் பண்ணேன்னா அந்த காம்பனண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணேன்னா கால் பண்ண போகிறேன். இந்த இடத்துல மெயினில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளைட் கார்டு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடுச்சு. இம்போர்ட் பண்ணிட்டோம். நான் சேவ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே போய் நம்ம செக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கார்டு வந்து வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அழகாக ஒரு கார்டு வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து நம்ம அப்படியே பண்ணிகிட்டே வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த காருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்காங்க. சர்ச் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கலர் வந்து தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு மெயினுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம என்ன பண்ணலாம், சேம் லைக் அதே தான் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மெயின் வந்துட்டேன். நம்ம இந்த மெயினில் வந்து ஒரு கிளாஸ் வந்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இந்த இடத்துலயே தாங்க. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மெயின்
கண்டெய்னர், மெயின் கண்டெய்னர் நான் கிளாஸ் பண்ணுறேன். இந்த மெயின் கண்டெய்னருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியல் சிஎஸ்எஸ் போயிடலாம். இந்த சிஎஸ்எஸ் போய் டாட் மெயின் கண்டெய்னர். இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா பேக்ரவுண்ட் கலர் தரப்போம். பேக்ரவுண்ட் கலர் வேர் மெயின் பேக்ரவுண்ட் கலர் நான் வச்சுக்கிறேன். மெயின் பிஜி கலர். ஓகே, மெயின் பிஜி கலர் டன். இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நம்மளோட வேரியபிளில் போய் நான் ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணேன்னா மெயின் பிஜி கலர். இப்போ நம்மளுடைய கலர் கோடு தர போகிறேன். இங்கே நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே போயிட்டு நான் இமேஜ் டு கலர் இருக்குல்ல, இந்த இதில் ஃபஸ்ட்டு இந்த பிஜி கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். காப்பி ஆகலை, 1 minute. நான் தந்துட்டேன், காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணலாம். கலர் வந்து எனக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, நம்மளுக்கு வந்து கலர் வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்தது இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுக்கு கலர் இப்போ நான் இங்கே போகிறேன். இங்கே பார்த்தீங்களா கலர் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இது என்னடா இது குட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அது எதனாலனா நம்ம வந்து டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் நம்ம தந்துருப்போம். அதனால தான் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் தந்திருக்கேன். மெயின் கண்டெய்னர் தந்தேன். இந்த இப்போ நம்ம மெயின் கண்டெய்னர் இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 100% தரோம். ஜஸ்ட்டு போய் 100% இப்போ ஃபுல்லாக அந்த கலர் மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு. பேடிங்கும் நம்ம என்ன பண்ணோம்னா 15 பிக்சல் பேடிங் தரலாம். பேடிங் டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே சேர்த்து 15 பிக்சல். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் பேரில் எல்லாமே வந்துச்சு. அந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கிரிட் பிரிக்கணும். இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. அடுத்தது இங்கே வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கார்டு போயிடலாம். கார்டில் பாடி இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். கார்டு டைட்டல்லாம் தந்துருக்காங்க. அது யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ் பண்ணலாம். இப்போ இப்போ நான் எப்படி சொல்கிறேன், கிரிட் போயிடுங்க. டிவ் கிளாஸ் நேம் நீங்கள் என்ன தரணும்னா ரோன் தாங்க. ரோ தந்த பின்னாடி அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா டிவ் கிளாஸ் நேம் கால் MD6 எது சொல்கிறோம்னா நம்ம லேப்டாப். கால் LG எது சொல்கிறோம்னா டெஸ்க்டாப், பெரிய ஸ்க்ரீன். அதை விட பெருசாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எக்ஸலில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 6 தந்துக்கங்க. மொபைலுக்குலாம் போகும்போது கால் SM12 தந்துக்கலாம். ஏன்னா மொபைலுக்கு வரும்போது நம்ம 12 சின்னதாக காட்டும் போது அது கரெக்டாக இருக்கும். சேம் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் நீங்கள் ரேப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது கட் பண்ணுங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஜஸ்ட் கட் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஓகேவா, பேஸ்ட் பண்ணுங்க. ஃபார்மெட் அடிச்சுங்க டாக்குமெண்ட்டை. சேம் இதை என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணிங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கார்டோட டிசைன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோ ரெண்டு பிரிச்சிருப்பாங்க. நான் எப்படி சொல்கிறேன் பாருங்க. இங்கே வந்துடலாம். ஓகே, இந்த இடத்துல கார்டுன்னு தந்திருக்காங்களா. இப்போ நான் இது ரிமூவ் பண்ணேன்னா இது ஃபுல் வித்தையும் எடுத்துக்கும். இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன், சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் வித்தையும் எடுத்துக்கிச்சு. நம்ம சேம் லைக் இதுலேயும் நம்ம பிரெட் பிரிக்கணும். எப்படின்னா டேட் கிளாஸ் நேம். இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா காப்பி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரோ தந்துங்க. கிளாஸ் நேம் ரோ. இதை ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா காப்பி. ஓகே, காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே ஒன் ஃப்ரெண்ட், நீங்கள் இந்த இடத்துல தராதீங்க. என்ன இஷ்யூவாக நம்ம வந்து ஃப்ளைட் சர்ச் கார்டு தான் பண்ண போவோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல தந்துடாதீங்க. தந்தா இஷ்யூவாக இப்போது நான் இதுலேயே நான் சொல்லித்தரேன். நீங்கள் இங்கே தரக்கூடாது. ஏன்னா இது ஒரு கார்டு காம்போனன்ட். நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயினில் போயிடுங்க. மெயினில் தான் நீங்கள் தரணும். இந்த இடத்துல நான் மறந்துட்டேன். கிளாஸ் நேம் ரோ. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து நீங்கள் எவ்வளோ இருக்குது இங்கே பார்த்தீங்களா. இப்போ எவ்வளோ இருக்குது, இந்த ஒரு ரோவில் 12 காலம்ஸ் இருக்கா. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு ரோல் வந்து 12 காலம்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே இதை வந்து ஒரு 4ம் இது வந்து நம்ம ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 12 ரிமைனிங் 4 போச்சுன்னா 8 இருக்கும். ஸோ நம்ம வந்து 8ன்னு பிரிச்சுக்கலாம். லேப்டாப்ஸில் 8 காட்டணும், பெரிய டெஸ்க்டாப்லேயே 8 காட்டணும், அதோட எக்ஸல் போச்சுன்னா 8 காட்டணும். ஸ்மால் டிவைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா ஃபுல் இது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா, சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்களோட யூஏல போய் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த இடத்துல ஃப்ளைட் கார்டு சர்ச் இருக்கலாம். இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டைலில் சேவ். இங்கே பார்த்தீங்களா அழகாக இங்கே வந்துச்சு. ரிமைனிங் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஃபங்க்ஷனாலிட்டி டிசைன் எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்லாம் இருக்குது. நமக்கு என்ன பண்ணலாம்னா காமனாக வந்து ஒரு கார்டுன்னு சொல்லி ஒரு வந்து ஃப்ளைட் கார்டுன்னு சொல்லி ஒரு நேம் வச்சுக்கலாம். நேம் வச்சுட்டு அந்த கார்டு வந்து ஜஸ்ட் அந்த கிளாஸ் நம்ம கால் பண்ணும்போது பார்டர்லாம் ரிமூவ் ஆகிருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டைல் எதுனா கார்டு ஃப்ளைட் கார்டுன்னு வச்சுக்கலாமே. ஃப்ளைட்
ஓகே, கார்டு டிசைன் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ளைட் கார்டு வச்சா நம்மளுக்கு டிசைன் வச்சுக்கலாம், கார்டு டிசைன். ஏன்னா எல்லா கார்டுக்கும் நம்ம இருந்தால் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் கார்டு டிசைன் போகிறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா கார்டு டிசைன் பார்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 0 பிக்சல் தந்துக்கலாம். சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பூஸ்டப்லாம் யூஸ் பண்ணும்போது ஓவர் ரைட் பண்ணணும். நீங்கள் அப்போ தான் வந்து அது வந்து ஓவர் ரைட் பண்ணணும். ஸ்டைலில் இல்லாட்டி ஸ்டைலில் ஓவர் ரைட் பண்ணாது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இம்பார்ட்டன்ட் நீங்கள் தரும்போது தான் அது என்ன பண்ணணும்னா ஓவர் ரைட் பண்ணும். ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் ரிமூவ் ஆயிடுச்சு. பிஃபோராக நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்டர் இருந்திருக்கும். இப்போ இந்த இதில் வந்து பார்டர் இல்லை. ஏன்னா ஓவர் ரைட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் நீங்கள் எப்போ தெரியுங்களோ அப்போ தான் ஓவர் ரைட் ஆகும். ஓகேவா? நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா வேரியபிளில் நான் பண்ணிக்கிறேன் கார்டு பார்டர். ஓகேவா? கார்டு பார்டர் தந்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் கார்டு பார்டர் என்ன பண்ணலாம், ஓகே கார்டு டிசைன் பார்டர் தாங்க. டேரெக்டாக நீங்கள் கார்டு பார்டர் தரேன். கார்டு டிசைன் பார்டர். ஓகேவா? கார்டு டிசைன் பார்டர் உங்கள் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இங்கே போங்க, உங்கள் வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணுங்கள். இந்த ரூட்டில் டிஃபைன் பண்ணபடி 0 பிக்சல் இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் இங்கே தந்துங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்களா 1 மினிட் கார்டு டிசைன் பார்டர். ஓகே, சேவ். ஓகே, 1 மினிட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நீங்கள் தாங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து டிஃபைன் மட்டும் பண்ணுங்கள். இந்த இடத்துல போய் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஏன்னா நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணாதனால உள்ளே எழுத முடியாது. இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இங்கே நடந்துருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரீன்ஷாட், ஐ மீன் இப்போதைக்கு நான் வேறு ஃப்ளைட் இமேஜ் நான் ஏதாச்சும் பண்ணுறேன். இங்கே ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வேர் வுட் யூ வாண்ட் டு கோன்னு இருக்குது. நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இங்கே எழுதலாம். ஃப்ளைட் கார்டு டெக்ஸ்ட் இருக்குது. சப்டைட்டில் தான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் சின்னஸாக இருக்குது. ஓகே, சப்டைட்டில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வேர் ஓகே வேர் வுட் யூ வாண்ட் டு கோ தந்துடலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டைட்டில். இதை வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம், டைட்டில் வந்து கீழே வச்சுக்கலாம். புக் ஏ ஃப்ளைட். ஓகேவா? புக் ஏ ஃப்ளைட். நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம், புக் ஏ ஃப்ளைட். சேவ் பண்ணுங்க. ரிமைனிங் டெக்ஸ்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ ஃபாண்ட் சைஸ்னால் நம்ம என்ன பண்ணலாம், புக் ஏ டிக்கெட் இருக்குது, ஃப்ளாக் FS 6 தரலாம். ஓகேவா? FS 6 வந்து நீங்கள் மேலே தந்துங்க. இது வந்து நீங்கள் மேலே தந்துங்க. FS 6 தரும்போது உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து கம்மியாகும். நான் டெக்ஸ்ட் மியூட்டர்லாம் எடுத்துடுறேன். இங்கே வந்து நீங்கள் என்ன தரலாம், FS 3 தாங்க. பார்க்க வந்து லுக்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இந்த டேக் வந்து கொஞ்சம் ஸ்மால்லே தரலாம். ஐ மீன் FS 6 இதுக்கு வந்து காமனாகவே நம்ம ஸ்டைல் எழுதாமா. நம்ம FS 8ன்னு ஒரு ஃபாண்ட் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். FS 7 ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணலாம். கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா .FS 7ஓட ஃபாண்ட் சைஸ் என்ன வைக்கலாம், இந்த சைஸ் வச்சு பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு. சேவ் ஆல் பண்ணிங்க. ஓகே, சேவ் ஆல் தான்ட்டா எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் 1 ரம்னு இருக்குது. 1 மினிட் நம்ம என்ன பண்ணலாம்னா 1 மினிட் ஃபாண்ட் சைஸ் FS 7 தந்துருக்கேன். சேவ் பண்ணலாம். இதை வந்து ஒரு 10 பிக்சல் வச்சு பார்க்கலாம். 12 பிக்சல் வைக்கிறேன். 12 பிக்சல். ஓகே, இம்பார்ட்டன்ட் தாங்க இந்த இடத்துல ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆகிடுச்சு. எனக்கு இம்பார்ட்டன்ட் தந்தீங்கன்னா தான் பூஸ்டாப்பில் வந்து உங்களுக்கு ஓவர் ரைட் ஆகும். இல்லாட்டி ஓவர் ரைட் கண்டிப்பாக ஆகாது. இதை வந்து புக் ஏ ஃப்ளைட் இருக்கிறது கொஞ்சம் வந்து ஃபாண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் டேரெக்டாக எப்படி தரேன்னா H3 நீங்கள் தந்தாலே போதும், டேரெக்டாக ஓவர் ரைட் ஆகிருக்கும். H1 ஓகே, FS 1 தரலாம். ஓகே, புக் ஏ ஃப்ளைட் இங்கே பெருசாக இருக்குது. ஸோ இங்கேயும் கரெக்டாக இருக்குது. புக் ஏ ஃப்ளைட் இங்கே தந்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேப்பில் ஒரு கீழே ஒரு இமேஜ் நம்ம வந்து எடுக்கலாம். அது ஏதாச்சும் ஒரு ஃப்ளைட் இமேஜ் இல்லாட்டி ஒரு அனிமேஷன் நான் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே வாங்க அசட்ஸ்க்குள்ளே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட்டுன்னு தாங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இதை என்ன பண்ணுறேன்னா ஜிஃபை நான் வந்து கால் பண்ணுறேன். இமேஜ் வந்து உங்களுக்கு செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ நம்ம தந்துக்கலாம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃப்ளூயிட் ரெஸ்பான்சிவ்காக. SRCல நீங்கள் ரியாக்டை பொறுத்த வரைக்கும் மேலே இம்போர்ட் உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஆன்லைன் இது இருக்குல்ல, இந்த இமேஜ் நல்லா தான் இருக்குது. காப்பி இமேஜ் அட்ரஸ் காப்பி பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். வியூ போய்ட்டு வேர்ட் ட்ராப் தந்தீங்கன்னா கீழே வந்துடும். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் கோ பேக் அண்ட் சர்ச். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புக் ஏ ஃப்ளைட் ஆன்லைன் புக்கிங் ஃப்ளைட் புக்கிங்னு இருக்குது. நான் புக் ஏ ஃப்ளைட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதை நான் பார்க்க
கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறேன்னா போயிடுச்சு. ஓகே, 1 மினிட். நான் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா FS7 ரிமூவ் பண்ணிடுறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கார்ட் டைட்டிலையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வேர் வுட் யூ வாண்ட் டு கோ. அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து ஒரு வித்து தரலாம். வித்து கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணலாம். அந்த ரவுண்டோடு கொஞ்சம் தரலாம் சைடில் இமேஜுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு ரவுண்டோடு வந்திருக்கும். இப்போ லைட் இமேஜ் நான் கிளாஸ் 10 தந்துக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு index.css போகிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா index.cssல இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ண கிளாஸில் கால் பண்ணோம். இதுக்கு வந்து வித் 100% இருக்கட்டும். ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிக்சல். ஆப்ஜெக்ட் பிக் கவர் சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுங்க. சேவ் ஆல் தந்துங்க. சேவ் ஆல் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பிக் கவராக இருக்கணும். ஏன்னா பார்டர் ரேடியஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ரவுண்டட் இது தரணும். இங்கே பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல் தந்துக்கலாம். 10 பிக்சல் தரும்போது உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கவர் ஒரு லுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா இந்த ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணோம். நீங்கள் டேரெக்டாக போய் ரியாக்ட் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து ஃபார்ம்னு நீங்கள் தந்தீங்கன்னா போதும். எப்போ ஃபார்ம் ஜஸ்ட்டு ஓகே ஃபார்ம்னே தந்துக்கலாம். ஃபார்ம் தந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே இந்த ஃபார்மை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பினா இங்கேருந்து நீங்கள் எடுத்துங்க. ஃபார்ம் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ளைட் கார்டுக்கு வந்துடுங்க. ஃப்ளைட் கார்டில் அடுத்த இந்த செக்ஷன் இருக்குல்ல, இந்த செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ளைட் இதை. ஓகே, அடுத்தது நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணுங்கள். ஃபார்ம் ஆன் பட்டன்ஸ் ஃபார்ம் பட்டனை இம்போர்ட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். இப்போ சேவ் பண்ணி நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் இதெல்லாம் கேட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது இந்த இடத்துல கார்டோட கலரை பார்த்தீங்களா கொஞ்சம் டிஃபராக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா கார்டுக்கு கலர் தரலாம். கார்டோட கலர் பிக் பண்ணுறேன். ஓகே, கலரை வந்து பிக் பண்ணிடுச்சு. கார்டு டிசைன் கலர் index.css கார்டு டிசைன். இதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 மினிட் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் பேஸ்ட். இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா கார்டு டிசைன் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிங்க. இந்த இடத்துல கார்டு டிசைன் பேக்ரவுண்ட். இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் கலர் சேவ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கார்டோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வரல, இப்போ பார்த்தீங்கன்னா வருது. நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரம் டு டேட் ஜஸ்ட் அது மட்டும் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் டு டேட்டுன்னு கார்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரம் என்ன போகுது, ஃப்ரம் இதில் வந்து டைப் வந்து டெக்ஸ்ட்டு தான். ஏன்னா ஃப்ரம் என்டர் ஃப்ரம் ஓகேவா. இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இருக்குது. இந்த பாஸ்வேர்டு ஃபீல்டு பதிலாக டூன்னு தந்துங்க. இதையும் டெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு டெக்ஸ்ட். இதை நான் என்ன பண்ணுறேன்னா டூன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். என்டர் 2. அடுத்தது இந்த இடத்துல செக் பாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். செக் பாக்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த இடத்துல வந்து அடுத்தது என்ன இருக்குது, டேட்டுன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டுன்னு தந்துக்கலாம். இங்கே என்ன பண்ணலாம்னா என்டர் எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு வந்து நான் ப்ளே சொல்கிறேன். வந்து நான் இங்கே வந்து சென்னை தானே. இந்த இடத்துல வந்து ப்ளே சொல்கிறேன். அப்போ தான் யூசருக்கு வந்து தெரியும் ஓகே ஏதோ சொல்ல வராங்க போல இருக்குன்னு. சென்னை மும்பைன்னு தந்துட்டேன். அடுத்து டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட் நம்ம தந்துக்கலாம். டேட் ஓகே, டேட்டும் தந்தாச்சு. சேவ் பண்ணிக்கலாம். இப்போ போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா மார்ஜின் வந்து ரொம்ப ஹைட் வந்து நம்ம ஜஸ்ட்டு 2 மட்டும் தரலாம். 2 இங்கேயும் 2 சேவ் ஓகேவா. இப்போ இங்கே யூசர் வந்து டேட்டை செலக்ட் பண்ணுங்க. இந்த சப்மிட் பட்டன் வந்து குட்டிஸாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஐ திங்க் குட்டிஸாக வந்து ஸ்மாலாக இருக்குது. நான் அதை தான் சொல்ல வந்தேன். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளாஸ் நேம் வித் 100 தந்தீங்கன்னா போதும். சேவ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த வித் வந்து எடுத்துக்கும்.
ஃபுல் வித்தையும் எடுத்துக்கிச்சா இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் இந்த இடத்துல வந்து நான் பேசஞ்சர்ஸை வந்து நான் இது பண்ணல இன்க்ளூட் பண்ண வேணா நீங்கள் இன்க்ளூட் பண்ணி உங்கள் பேசஞ்சர்ஸை சர்ச்சுன்னு சப்மிட் பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா சர்ச்சுன்னு வச்சுக்கலாம். சர்ச் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். ஸோ நான் என்ன பண்ணலாம் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சக்ஸஸ், பட் இது டார்க் கலர் இருக்குது. நம்மளுடைய கலரில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்து இந்த கலரில் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேமில் சர்ச் பிடிஎன் கலர்னு வச்சுக்கலாம். பிடிஎன் கலர் கண்டென்ட்ஸ் அந்த பின்னாடி இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ்குள்ளே போயிடலாம். இதில் என்ன பண்ணலாம்னா பிடிஎன் பேக்ரவுண்ட் கலர், ஜஸ்ட் பிடிஎன் கலர் கலர் பேக்ரவுண்ட் கலரு தந்துட்டேன். அப்போ தான் புரியும் நம்மளுது கலர் தந்துட்டு இப்போ நான் வந்து காப்பி பண்ணலாம் அந்த கலர் கூட. ஜஸ்ட் நான் போகிறோம் கிளிக் பண்ணிட்டேன். இது காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ண பின்னாடி இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. அடுத்து நான் இங்கே என்ன பண்ணேன்னா பிடிஎன் ஓகே ஒன்று நான் என்ன கிளாஸ் நேம் தான் பிடிஎன் கலர். ஓகே பிடிஎன் கலர். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் பிடிஎன் கலர் பேக்ரவுண்ட் கலர் வேர் பிடிஎன் பேக்ரவுண்ட் கலர். இது வந்து இம்பார்ட்டன்ட் தாங்க. ஏன்னா நம்ம பூஸ்டாப் யூஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தரணும். அடுத்து நீங்கள் எல்லாமே பார்டர் கலரும் அதே கலர் தந்துங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கா கலர் எல்லாமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணால் சென்னை எல்லாமே காட்டுது. ஸோ இது ஓகே, நம்ம இந்த டிசைன் நம்ம பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்டர் வந்து ஃபார்முக்கு வந்து நம்ம வந்து எடுத்து விட்டுலாம். ஸோ இது ஃபுல்லாக இதாக இருக்குது. அந்த டிசைனுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகலை. நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட்டில் ஃபார்ம் கண்ட்ரோல் இருக்கா, அந்த ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படியே காப்பி பண்ணுங்கள். இங்கே காப்பி பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு பார்டர் 0 பிக்சல் இம்பார்ட்டன்ட் சேவ் தந்தங்க. 0 பிக்சல் இம்பார்ட்டன்ட் தந்தீங்கன்னா இங்கே பார்டர் வந்து ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு. இப்போது இந்த இடத்துல ஒரு லைட் மைல்டு பார்டர் தரலாம்னு நினைக்கிறேன். மேபி லைட்டான பார்டர் தந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கலர் பார்டர் எடுத்தனால அவ்வளோ இதாகிடுச்சு. சாலிட் கிரே தரேன். கிரே தந்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபுல்லாக இதாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்பெக்டில் போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்ட் பண்ண பின்னாடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக மைல்டான கலருக்கு போகிறேன். ஓகே இது ஓகே எனக்கு இது பார்த்தீங்களா தெரியும் மைல்டு கலர் இருக்குது. இது எனக்கு ஓகே. காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் சேவ். இங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ப்ளூ கலரில் வருது. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. அது என்ன பண்ணலாம்னா அதுவும் ரிமூவ் பண்ணிடலாம். 1 minute ஃபார்ம் கண்ட்ரோல் ஃபோக்கஸ். அது என்னன்னா பாக்ஸ் ஷேடோ தான். அந்த பாக்ஸ் ஷேடோ நம்ம ரிமூவ் பண்ணலாம். பாக்ஸ் ஷேடோ நன். சேவ் கோ பேக். அங்கே பார்த்தீங்களா இப்போ வரல. பார்த்தீங்களா பாக்ஸ் ஷேடோ நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் நம்மளுக்கு வரல. ஸோ இது ஓகே. அடுத்து நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேசிங் எனக்கு கம்மியாக வேணும்னு நினைக்கிறேன். மார்ஜின் டாப் தரலாம், கொஞ்சம் கீழே இறங்கட்டும். மார்ஜின் டாப் ஒரு 4 தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு. சர்ச் இப்போ இருக்குது நம்மளுக்கு. ஓகே இது ஃபுல்லாக நம்ம இந்த பார்ட் முடிச்சாச்சு. அடுத்த பார்ட் நம்ம என்ன பண்ணோம் இந்த கார்ட் டிசைனை நம்ம முடிச்சுட்டோம். இந்த ஹைட்டு தான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. இது என்ன மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஓகே ஹைட் எதனால இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் நான் தந்திருக்கேன், அதனால தான் இங்கே இஷ்யூவாக இருக்குது. நான் ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இந்த இமேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 300 பிக்சல் தந்துக்கிறேன். 300 பிக்சல் சேவ். ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் தாங்க. அப்படி இல்லை ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் அந்த அவ்வளோ உள்ள அந்த இது எடுத்துக்கோ எந்த சைஸ் பண்ணாலும் இது ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஆனால் கவர் தரும்போது உங்களுக்கு ஃபுல் கவர் ஆகிடும். ஓகேவா? நம்ம வந்து இந்த கார்ட் செக்ஷனை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்லைன் புக்கிங்னு வந்துருச்சு. இந்த இடத்துல சர்ச் அதெல்லாம் தந்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கீழே அடுத்தது அந்த கார்ட்ஸ் ஃப்ளைட் கார்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து டீட்டெயில் கார்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அடுத்தது இந்த பார்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சர்ச்சோட இது எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லுக்காகவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல போய் கூகுள் ஃபாண்ட்ஸை வந்து காப்பி பண்ணுறேன். கூகுள் ஃபாண்ட்ஸை வந்து சர்ச் பண்ணி அந்த ஃபாண்ட்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். கூகுள் ஃபாண்ட்ஸ் பாப்பின்ஸ் தந்துக்கலாம். நான் வந்து டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் போகிறேன்னா இம்போர்ட் பண்ண போகிறேன். எம்பர்ட் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் இம்போர்ட் இதை மட்டும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி உங்களுடைய index.css இருக்குல்ல அந்த ஃபைலுக்கு வாங்க.
இந்த சிஎஸ்எஸ் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ண பின்னாடி இதில் ரெகுலர்னு ஒரு இது இருக்குல்ல ஃபாண்ட்ஸ், அது நீங்கள் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக இதை காப்பி பண்ணி இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் டேரெக்டாக வந்து ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ் பாடியில் போய்க்கிறேன். ஃபாண்ட் ஃபேமிலி வேர் மைனஸ் ஃபாண்ட் டேரெக்டாக நம்ம ஃபாண்ட் ஃபேமிலியே தரலாம். எடுக்கல. ஸோ ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே நான் இதை என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் என்னுடைய ஃபாண்ட் ஃபேமிலி இதில் நான் இங்கே பாடியில் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இம்போர்ட் தரேன், சேவ் தரேன். இப்போ சேவ் பண்ணி உங்களுடைய இது பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அப்படியே மாறி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கிறேன். இதை சைடு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் கிடச்சிச்சு. அடுத்தது கீழே இந்த சைட் பாரில் வந்து ஒரு ஃபில்டர் வைக்கணும். சர்ச் நம்ம இதெல்லாம் வச்சு இங்கே ஃப்ரம் டபிள்யூ இதெல்லாம் நம்ம தரணும். இங்கே ஃபாண்ட் வந்து இங்கே குட்டிஸாக இருக்குது. நம்ம இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா ஃபார்ம் லேபிளில் வந்து நமக்கு சின்னஸ் பண்ணலாம். அதோட ஃபாண்ட் சைஸை ஜஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா டாட் எஃப் ஃபார்ம் லேபிள் ஃபாண்ட் சைஸ் வந்து 12 பிக்சல்ஸ் தாங்கலாம். இம்பார்ட்டன்ட் நீங்கள் தந்தீங்கன்னா தான் அது எடுத்துக்கும், இல்லாட்டி எடுத்துக்காது. சேவ் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபிள் வந்து சின்ன சைஸு உங்களுக்கு லுக்கும் வந்துருச்சு. அடுத்தது அந்த லேபிளுக்கு வந்து லைட்டாக வந்து போல்டு தரலாம். அப்போ தான் அது பார்க்க கொஞ்சம் தெரியும். ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஃபாண்ட் வெயிட் ஒரு 500 பாட்டன் 500 தந்தோம். ஓகே, நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ சர்ச் பண்ணலாம். எல்லா ஆப்ஷன் நம்ம தந்துட்டோம். டேட் கார்டு, இந்த கார்டை வந்து டிசைன் பண்ண. இப்போ இந்த கார்டு காம்பவுண்ட் நான் திரும்ப நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன்னா இப்போ நான் மெயின் போனேன். ஃப்ளைட் கார்டு இருக்குது. நான் அகைன் இன்னொரு கார்டு நான் வேணும்னா ஜஸ்ட் நான் டூப்ளிகேட் பண்ணி சேவ் பண்ணோன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்டு எனக்கு வந்து கிரியேட் ஆகணும். இதுதான் தான் நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் கோடு வந்து ரைட் பண்ண தேவையில்லை. ஒன் டைம் நீங்கள் காம்பனன்ட் கிரியேட் பண்ணால் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம இந்த டிசைன் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கூட ஆட் பண்ணலாம். நான் அப்புறமா சொல்கிறேன் என்ன ஃபங்க்ஷனாலிட்டின்னு. நம்ம சர்ச் பண்ணும்போது அதோட பின் வந்து இங்கேருந்து இங்கே ஃப்ளைட் வந்து இங்கேருந்து மூவ் ஆகிற மாதிரி நம்ம அதுவும் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே நம்ம என்ன பண்ணோம் ரிசல்ட் வாஸ்லம் இதை வந்து நம்ம இங்கே வந்து டிசைன் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த இடத்துல நம்ம டிவ் ஃப்ளைட் கார்டு இருக்குது. இந்த ஃப்ளைட் கார்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மார்ஜின் வந்து மட்டும் ஒரு கொஞ்சம் இறக்கிடலாம். நம்ம மெயின் வந்துடலாம். இப்போ இந்த மெயினில் இந்த டிவ்வுக்குள்ளே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது வந்து இந்த ரிசல்ட்டை நம்ம இது பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இது இருக்கா, இந்த இடத்துல நம்ம அதான் நம்ம அடுத்தது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் தந்துக்கிறேன், டிவ் தரேன், கிளாஸ் நேம் டிஃப்ளக்ஸ் அலைன் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை பிட்வீன் தந்துடலாம். div கிளாஸ் நேம் தர தேவையில்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஃப்ரம் இது வந்து ஒரு பி டேக்கில் தந்துக்கலாம். பேராகிராஃப் டேக்கில் பேராகிராஃப் ஃப்ரம் எப்பவுமே நீங்கள் பி டேக் இதில் யூஸ் பண்ணுவோம். மார்ஜின் பாட்டம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ மார்ஜின் 0 தந்துக்கிறேன். 0 தந்துட்டேன். அடுத்தது நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரம் எங்கேருந்து டு எங்கே அதோட சிட்டி நேம் ஏதாச்சும் மேபி ஸ்டேட் கண்ட்ரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். சென்னைன்னு வச்சுக்கிறேன், சென்னை. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட், அது மேபி ஏர்போர்ட்டை தான் டிஃபைன் பண்ணுது. நான் எம்எம்ஏன்னு வச்சுக்கிறேன், மദ്രാஸ் ஏர்போர்ட்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், எக்ஸாக்டாக அது இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இது நம்ம என்ன பண்ணலாம்னா பேராகிராஃப் டேக் கிளாஸ் மார்ஜின் பாட்டம் 0 MAA வச்சுட்டேன். சேவ் பண்ணலாம். இப்போ போய் நம்ம ரன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா மார்ஜின் பாட்டம் 0 தந்துக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிடச்சிது. லைட்டாக நம்ம மார்ஜின் தந்துக்கலாம், லைட்டாக நம்ம ஆட் பண்ணலாம். 1 சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக நவுந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல அடுத்தது நான் வந்து H6 வச்சுருக்கேன். H6 தேவையில்லை, H4 வச்சுக்கலாம். H4 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, சென்னை. இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்தது சேம் இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், கிஃப்டோவாக காப்பி எடுத்துங்க. காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 2ன்னு வச்சுக்கிறேன். 2. அடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா மும்பை. இது நான் என்ன பண்ணுறேன்னா மும்பைனே வச்சுக்கிறேன். ஃபார் சும்மா நான் இப்போதைக்கு தந்துக்கிறேன் மும்பை ஏர்போர்ட். இங்கே பார்த்தீங்களா
உங்களுக்கு வந்துச்சு. ஆனால் இதில் ஒரு இருக்குது, டெக்ஸ்ட் எண்ணில் இருக்குது. நம்ம இல்லை டெக்ஸ்ட் எண்ணில் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளாஸ் டெக்ஸ்ட் எண்டுன்னு தாங்க, ஜஸ்ட் அது போதும். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எண்டுன்னு உங்களுக்கு வந்துடும். அடுத்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி இருக்கும். அந்த லைனை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு HR/ தந்தீங்கன்னா போதும், ஊரல் லைன் ஒன்று க்ரியேட் ஆகும் உங்களுக்கு. நீட் கைஸ் கிளாஸ் வித் 100. இங்கே பார்த்தீங்களா வித் 100 தாங்க எனக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் சொல்லுவோம். அதை நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு 75 வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 75 வைக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே ஒரு லைட்டாக நம்ம கொஞ்சம் கேப் தந்துக்கலாம். ஐ மீன் 100 தாங்க, நோ இஷ்யூ. நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபில் இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ளெக்ஸ் ஃபில் தந்துக்கலாம். ஃப்ளெக்ஸ் ஃபில் தந்துங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேப் கொஞ்சம் தந்துங்க. கேப் ஒரு 3 தந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக அந்த ஒரு லைன் நமக்கு கிடைச்சிரும். இது மாதிரி அடுத்தது வந்து கீழே வந்து நம்ம கார்டை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. சின்ன சின்ன ஃபஸ்ட்டு சைடு பார் கிரியேட் பண்ணுங்கள், அடுத்து கார்டு, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணும்போது தான் அப்போ தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ நீங்கள் ஏஐ இருக்குது, அது ஏஐ வச்சு நம்ம பண்ணிக்கலாம்னா ஸோ நோ யூஸ். நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஏதாச்சும் போயிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சாகணும். பேசிக்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் செலக்டே ஆக முடியும். அதுக்குமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணால் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது நம்ம அடுத்தது பண்ணியாச்சு. இப்போ டேஷ் லைனாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல போயிட்டு டேஷ் லைனாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்லைன்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா எழுதுகிறேன் ஸ்டைல். நீங்கள் ரியாக்ட் இன்லைனாக எழுதும் போது டபுள் கர்லி பிரேஸ்ல தான் எழுத முடியும். பார்டர் ஸ்டைல் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேஷ்ன்னு தாங்க, அவ்வளோதான். சேவ் பண்ணிங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேஷாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு பிக்னஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க வந்து கற்றுக்குவாங்க. அடுத்து நம்ம இதுவும் பண்ணுறோம். நம்ம இப்போ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷேடோவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து லைட்டாக வந்து ஷேடோ வந்து ஆட் பண்ணலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்க வந்து அந்த கார்டோட இது வந்து உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கார்டில் போயிட்டு கார்டு டிசைன் கார்டு, இதில் நான் என்ன பண்ணேன்னா கார்டு SM தரேன். நம்ம ஷேடோ வந்து லைட்டாக ஆட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேடோ வந்து ஆட் ஆகிருக்கு. இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓகே ஷேடோன்னு தரலையா நான்? ஓகே சாரி, நான் மாற்றி தந்திருக்கேன். ஷேடோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோ தந்தோம்னு ஒரு ஷேடோ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஷேடோ SM தந்துவேன். ஷேடோ SM தரும்போது லைட்டாக உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஷேடோவை பாக்ஸ் ஷேடோவை ஜஸ்ட்டு நான் வந்து இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம கார்ட் டிசைனுக்குள்ளே போயிடலாம். கார்ட் டிசைனில் போயிட்டு இந்த ஷேடோ வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இது கார்ட் டிசைன் எங்கே இருக்குது? கார்ட் டிசைன் ஓகே இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னா பாக்ஸ் ஷேடோ ஜஸ்ட் பேஸ்ட் சேவ் அண்ட் கோ பேக். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ஷேடோ வந்து அழகாக வந்து ஆட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கார்டுக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போனால் கார்டோட டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம இதுதான் பண்ண போகிறோம். ஏபிலேருந்து நமக்கு டேட்டா வரும்போது இது எல்லாத்தையும் நம்ம ஷோ பண்ண போகிறோம். எப்போ ஃப்ளைட் வந்து கிளம்பு டேக் ஆஃப் ஆகுது, எப்போ வந்து லேண்ட் ஆகுது, அது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஏபி மூலமாக இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணாலும் அதுக்கு இன்டெகிரேட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு காம்போனண்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க ஜஸ்ட் இங்கே போயிடுங்க ஃப்ளைட்ஸ் காம்போனண்ட். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் அடுத்தது என்ன பண்ணால் ஃப்ளைட் டீட்டெயில் கார்டுன்னு வச்சுங்க. ரைட் டீட்டெயில் கார்டு .jsx சேவ். இப்போ என்ன பண்ணுங்க ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் எக்ஸ்போர்ட் சேவ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண பின்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த நம்ம மெயினில் தான் நம்ம வச்சுருக்கோம் இந்த இடத்துல. இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் நேம் ஆர்ஜின் டாப் 3 தந்துக்கிறேன். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா டிவ்வில் ஓகே நோ டிவ்னு வேணாம். நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா ஃப்ளைட் டீட்டெயில் கார்டை வந்து தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளைட் டீட்டெயில் கார்டு வந்துருச்சு. இந்த இடத்துல எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம அங்கே என்னென்ன மென்ஷன் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கேஷுவல் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் சொல்லி நம்மளுக்கு அந்த காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் டூப்ளிகேட் பண்ணிட்டே இருந்தேன்னா நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். நான் இங்கே ஒரு காம்போனன்ட்டே கிரியேட் பண்ணுங்கள் ஸ்லைடர்னு சொல்லி ஃப்ளைட் டீட்டெயில் ஸ்லைடர்னு சொல்லி ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஃப்ளைட் டீட்டெயில் ஸ்லைடர்.jsx ஓகே ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். ஓகே நான் ஃப்ளைட் டீட்டெயில் ஸ்லைடர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட மெயினில்
இங்கே ஃப்ளைட் டீட்டெயில் கார்டு இருக்கா, நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் இது ரிமூவ் பண்ண பிறகு நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா நம்ம இன்சைட் ஆஃப் த காம்பனன்ட்ஸில் ஸ்லைடரில் தான் நம்ம இது பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ளைட் கார்டு டீட்டெயில் ஸ்லைடர் இருக்குல்ல, இதை கால் பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி இப்போ நம்மளுடைய சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டீட்டெயில் ஸ்லைடர் வந்திருக்கா. இந்த ஃப்ளைட் டீட்டெயில் ஸ்லைடருக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட டீட்டெயில் கார்டு வந்து இப்போ நம்ம ரியாக்ட் கெரோசல் யூஸ் பண்ண போகிறோம். ரியாக்ட் கெரோசல் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ரியாக்ட் ஸ்லிப் கெரோசல் அதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணோம்னா app.jsல நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சில்க் கெரோசலோட CSS வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அடுத்து நம்ம இந்த ரியாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்லைடருக்குள்ளே வந்துடலாம். ஓகே, ரியாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்லைடருக்குள்ளே வந்தாச்சு. ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் ஸ்லைடருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ரியாக்ட் ஸ்லிப் ஸ்லைடருக்கு போயிடலாம். 1 minute. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஸ்லிப் ஸ்லைடர் நான் வந்தாச்சு. நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன யூஸ் பண்ண போனால் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மோட் இருக்குல்ல, நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய ப்ரோட்டோடைப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படின்னா வெர்டிக்கலாக ஸ்க்ரால் ஆகுற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். இங்கே வந்துடலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ரியாக்ஷன் நான் இதை அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த தந்திருப்பாங்க அதோட மெத்தட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் பண்ணிங்க ரியாக்ட் ஸ்லைடரை, ரியாக்ட் ஸ்லிப். அடுத்தது அதோட அப்படியே இந்த செட்டிங்ஸோட காப்பி பண்ணுங்கள். காப்பி அண்ட் இன்சைட் ஆஃப் த காம்பவுண்ட் ரிட்டர்னுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. ரிட்டர்னுக்கு மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் இருக்கா, இது அப்படியே இந்த டிவ்லேருந்து இந்த டிவ் வரைக்கும் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபார்மட் டாக்குமெண்ட். ஓகே, இப்போ நீங்கள் போய் உங்களுடைய சைட்டில் வந்து சேவால் தந்துட்டு இப்போ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மோடில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைடர் வந்து வந்திருக்கும். நான் 1 minute ஸ்லைடர் உங்களோட சைட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இப்போ ஸ்க்ரால் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஓகே, கவுண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, அப்படியே மேலே போகிற மாதிரி. நம்ம இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ளைட் டீட்டெயில் கார்டு இருக்கா, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இம்போர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஃப்ளைட் டீட்டெயில் கார்ட்ஸ் இதை தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஒரு 4 தானே. ஓகே, சேவ். அண்ட் உங்களுடைய இது போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போகுது, அழகாக மூவ் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம் 1 வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து ஸ்லைடு ஷோ வந்து 1 இருக்குது, நான் 1 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அழகாக வந்திருக்கு. அடுத்து நான் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஓகே, அப்படி மூவ் ஆகுதா, மேலே மூவ் ஆகுது. இந்த டிசைன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸாக நம்ம தர போகிறோம். என்னென்ன வரப்போகுதுன்னு நம்ம டிசைனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்களா டேக் ஆஃப் எப்போ ஆகுது, நம்ம லேண்டிங் எப்போ ஆகுது, எல்லா டைம் எங்கேருந்து கிளம்புது, ப்ரைஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த கார்டில் வந்து ஷோ பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நான் ஷோ பண்ண போகிறேன். இந்த கார்டில் ஸ்லைட் பண்ணால் அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள், லைட்டாக அப்படியே மேலே மூவ் ஆகுது. ஓகே, இது ஓகே. இப்போ வந்து நம்ம இதை வந்து டிசைன் பண்ணலாம். மேலே என்ன தருங்க, ஓகே டைமிங் தந்துருக்காங்க. நம்ம ஃப்ளைட் டீட்டெயில் கார்டுக்குள்ளே போயிடலாம். இங்கே டைட்டில் இருக்குது. இந்த டைட்டிலில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். டிவ். இந்த டிவ்க்கு நான் ஒரு கிளாஸ் நேம் தரேன். கிளாஸ் தரலாம். ஓகே, கிளாஸ் டிஸ்பிளே ஃப்ளாஷ் ஜஸ்டிஃபிகண்ட் அண்ட் பிட்வீன் அலைன் ஐட்டம் சென்டர் தந்துக்கலாம். ஓகே, அலைன் ஐட்டம் சென்டர் தந்துட்டேன். இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இது கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். கார்ட் டைட்டில் இந்த இடத்துல டைம். ஓகே, டைம் தந்திருக்கோம். டைம் எப்போ வந்து எப்போ இதில் ஸ்பேன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பேன் இன்சைட் ஆஃப் த டைம் ஸ்பேன். அப்படி இல்லை ஸ்பேன் இல்லாட்டி நீங்கள் அப்படியே டேரெக்டாக நீங்கள் தந்துக்கலாம். 435 ஐஃபோன். ஓகே, 435 ஐஃபோன். அடுத்தது ஓகே, நம்ம ஸ்டாட்டிக்காக தான் தரோம் இப்போது. அதுக்கப்புறமா நம்ம ஏபி இன்டெகிரேட் பண்ணுறோம். ஓகே, இது பிஎம் கூட இங்கே தந்துங்க அப்போதான். ஓகே, பிஎம் 1 AM. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன், சேவ் பண்ணுங்கள். இப்போ ரன் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்மளுக்கு டைம் எப்போன்னு. இப்போ நான் இது வந்து கொஞ்சம் ஃபாண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம். அண்ட் கலர் ஆல்சோ நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி தந்துங்க. ஆனால் ப்ரைமரி கலர் மாதிரி தான் இருக்குது, ப்ளூ கலர். ஓகே, நம்மளுக்கு ப்ளூ ஆகிடுச்சு. ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம், FS8. ஓகே, ஐ மீன் FS6 தந்துடலாம். ஓகே, FS6 இஸ் ஓகே ஆனால் நமக்கு இதே போதும். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மார்ஜின் வந்து அடி வாங்குது. ஸோ நோ இஷ்யூ, நம்ம அதுவே சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு காம்பவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், எல்லா காம்பவுண்ட்லையும் எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, மூவ் ஆகுது ஸ்லைடர். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா இது ஒரு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 மினிட். அடுத்தது என்ன இருக்குன்னா ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட டிசைனில் வந்து ஒரு டபுள் டாட் ட்ரிபிள் டாட் வச்ச மாதிரி ஒரு இது இருக்கும். நம்ம அதை ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஸ்பேனில் என்ன பண்ணேன்னா ஒரு டாட்னு தரேன். நான் ஐக்கான் வந்து ஆட் பண்ணலாம். 1 மினிட். நான் நம்ம ஐக்கான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ரியாக்ட் ஐக்கான்ஸ்னு இருக்கும். ரியாக்ட் ஐகான்ஸ். ஓகே, ரியாக்ட் ஐகான்ஸ் போயிடுங்க. ரியாக்ட் ஐகான்ஸில் போய் NPM வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்துடுங்க. பவர். ஓகே, நீங்கள் பேஸ்ட். ஓகே, டவுன்லோட் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா ஐகான்ஸை வந்து சர்ச் பண்ணலாம். ரியாக்ட் ஐகான்ஸ். ஓகே, ரியாக்ட் ஐகான்ஸ் கிட்ட உங்களுக்கு எந்த ஐகான் வேணுமோ இங்கே வந்து என்ன பண்ணலாம் சர்ச் பண்ணலாம். நான் டாட்னு தரேன். ஓகே, இங்கே பார்த்தீங்களா டாட்னு வந்துச்சா? இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது காப்பி பண்ணிங்க, இம்போர்ட் பண்ணோம். ஜஸ்ட் போங்க இம்போர்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் டைரெக்டாக இதை அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா இந்த காம்போனண்ட்டை காப்பி இங்கே என்ன பண்ணலாம் பேஸ்ட் பண்ணிங்க. ஓகே, சேவ். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இன்ஸ்டால் ஆச்சு. இப்போ போய் உங்களோட அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்ரிபிள் டாட் ஒன்று ஆட் ஆகிருக்கு. அதையும் நம்ம வச்சுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே சென்டர் ஆகிருக்கா நீங்கள் செக் பண்ணிங்க ஒன்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டராக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்ஜின் பாட்டம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இங்கே என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் MB0 சேவ் தந்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கும். இது கொஞ்சம் நம்ம ஏற்றிக்கலாம் ஃபாண்ட் கொஞ்சம். கிளாஸ் FS6. ஓகே 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 FS5 ஐக்கான் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தது கீழே என்ன டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்க, ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்க. ஃப்ளைட்டோட நேம், எங்கேருந்து எங்கே கிளம்புறோம், ப்ரைஸ் எவ்வளோன்னு தந்திருக்காங்க. நாம அதே மாதிரி தரலாம். சப்டைட்டிலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க, இது தேவையில்லை நம்மளுக்கு. சப்டைட்டில் ரிமூவ் பண்ணிடலாம், டெக்ஸ்டையும் ரிமூவ், இது எவ்ரிதிங் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ண பின்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்ன தந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இமேஜ். இது ஒரு இமேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு இமேஜ் தந்திருக்காங்க. அது கூட நம்மளுக்கு வந்து அதோட நேம் தந்திருக்காங்க, ஃப்ளைட்டோட நேம். ஐ மீன் ஏர்லைன்ஸ் என்ன ஏர்லைன் அதோட நேம் அந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. நாம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு டிவ், இன்சைட் ஆஃப் த டிவ் இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு சும்மா தந்துக்கிறேன். HTTP இமேஜ் ஐகான்ஸ் ஏரோப்ளேன் சம்திங் தந்திருக்கு. ஓகே, நம்ம தந்தாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். இந்த டிவ்க்குள்ளே என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏர்பிளேனோட நேம். ஐ மீன் என்ன ஏர்லைன்ஸ் மேபி சாரி என்ன ஏர்லைன்ஸ் இல்லை இது இங்கே என்ன தந்திருக்காங்கன்னா ஓகே மேபி ஏர்லைன்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம், நோ இஷ்யூ. இந்த இடத்துல H6 கிளாஸ் மார்ஜின் பாட்டம் 0 கருடா INA தந்திருக்காங்க. நாமளும் தந்துருக்கலாம் கருடா INA. அடுத்த கீழே வந்து க்ரீன் கலர் ஒரு இது தந்திருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து H5 கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தாரகாஃப் டாப் தந்துக்கலாம். டெக்ஸ்ட் வந்து சக்ஸஸ், டெக்ஸ்ட் சக்ஸஸ். இந்த இடத்துல அவங்க என்ன தரலாம்னா AMS டாட் SIN டாட் ஸ்பேஸ் தந்துருக்காங்க எல்லாத்துக்கும் டாட் CGK சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பாருங்க உங்கள் அப்ளிகேஷனில்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இமேஜ் வந்து பெருசாக கட்டு எதனாலனா ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால தான் உங்களுக்கு பெருசாக கட்டு. கிளாஸ் நேம் இமேஜ் ஃப்ளூயிட் சேவ் பண்ணுங்க. இப்போ உங்கள் அப்ளிகேஷனில் போய் பாருங்கள். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மேனுவல் வித்து தரலாம் இந்த இமேஜுக்கு. நான் வந்து வித்து வந்து ஒரு 50 தரேன், சின்ன இமேஜ் தான். ஸோ அதனால நான் தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன இமேஜ் நான் தந்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் இங்கே இருக்குது, டெக்ஸ்ட் இங்கே இருக்குது. அதை நம்ம எப்படி பண்ணலாம், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் தரணும். அதனால தான் நான் ரேப் பண்ணேன். இதுக்குள்ளே நீங்கள் டிசைன் இதில் கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தாங்க போதும். சேவ் பண்ணி இப்போ உங்களுடைய டிசைனில் போய் பார்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ பார்க்க வந்து நீட்டாக இருக்குது, நம்ம பார்க்க வந்து லுக்காக நீட்டாக இருக்குது. ஓகே, அடுத்தது இந்த இடத்துல ஸ்லைடர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் மாறினா எல்லா இடத்துலையும் அது மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளைட் எப்பப்போ எந்தெந்த டைமில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு காட்டுது. அடுத்தது வந்து நான் பக்கத்துலேயே என்ன பண்ணிடுறோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் இருக்குது, நம்ம ப்ரைஸையும் தரப்போகிறோம். சேம் லைக் நம்ம மெயினாக சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், டிஸ்பிளே ப்ரைஸ், டெசிபிகண்ட் சென்டர், அலினேட்டட் சென்டர், அப்புறமா கொஞ்சம் கேப், அவ்வளோதான். தட்ஸ் இட் எனஃப். அடுத்தது நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரைஸ் தான். ஸோ இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணிங்க. இந்த டிவ் ரேப் பண்ணியிருக்காங்களே சேம் இதை அப்படி இந்த கிளாஸை காப்பி பண்ணுங்க. இந்த கிளாஸை அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா காப்பி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ண பின்னாடி இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் மட்டும் தாங்க போதும். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும்னா தனித்தனியாக பட்டாக லாஸ்ட்டில் போயிடும். இப்போ நம்ம ஒன்றும் ப்ரைஸ் தரல, ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் தரணும். சேம் லைக் அதே மாதிரி தந்துக்கலாம். இதையும் அப்படியே காப்பி அடிச்சுங்க. கிஃப்டோவாக காப்பி எடுத்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஐஎன்ஆர் நான் வைக்கிறேன். ஐஎன்ஆர் எவ்வளோ சம்திங் ஒரு 1000 வைக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல இன்னொன்று என்ன தந்திருக்காங்கன்னா ஐஎன்ஆர் ப்ரைஸ்ன்னு கீழே வந்து ஸ்மாலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாம அதை அப்படியே காப்பி பண்ணலாம். ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் செகண்டரி சப்டைல் சேவ். இப்போ போய் உங்கள் அப்ளிகேஷனில் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணில் இருக்குது. நாம அது அப்படி எண்ணில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட் இங்கே போங்க, கிளாஸ் உங்கள் ஆட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் எண்டுன்னு தாங்க, ஜஸ்ட் டெக்ஸ்ட் அண்ட் சேவ். இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எண்டில் போயிருக்கும். டெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எண்டில் போயிருச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம், லைட்டாக நீங்கள் வந்து மார்ஜின் பாட்டம் 1 தாங்க. இதுக்கும் மார்ஜின் பாட்டம் 1, இதுக்கும் மார்ஜின் பாட்டம் 1 எல்லாத்துக்கும் தந்துருங்க. சேவ் பண்ணுங்க. இப்போ லைட்டாக மார்ஜின் 1 வந்துருக்கும். இங்கே பார்த்தீங்களா அழகாக வந்துருக்கு. இந்த இடத்துல ஓகே, லைட்டாக கலர் செகண்டரி கலர் கூட சேஞ்ச் ஆயிருக்கு. ப்ரைஸ் கலர் வந்து செகண்டரியில் சேஞ்ச் ஆயிருக்கு. பார்க்க வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக வந்து F6 தந்துக்கலாம். ஓகே, சின்ன ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபாண்டோட சைஸ் வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணலாம். அடுத்து நம்ம போய் பார்க்கலாம் நம்மளுடைய அப்ளிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்தது நம்மளோட அப்ளிகேஷன் என்ன தந்தாங்க, கீழே பார்த்தீங்கன்னா சம்திங் தந்திருக்காங்க. இது டிசைனுக்காக தந்திருக்காங்க. மேபி நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எப்படியும் அது எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து இது பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வந்து மார்ஜின் பாட்டம் 2 தந்துக்குங்க. மார்ஜின் பாட்டம் 2 சேவ் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணணும் இந்த மாதிரி தான் காட்டும் நம்மளுக்கு. இப்போ வந்து யூசர் வந்து இந்த இடத்துல கலர் கூட இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கலர் கூட சேஞ்ச் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணேன்னா அழகாக மேலே ஸ்க்ரால் ஆகுது. பார்த்தீங்களா ஸ்மூத் அண்ட் பிஹேவியர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த ஃப்ளைட்ஸ் இருக்குது. சப்போஸ் யூசர் வந்து இந்த ஃப்ளைட் பிடிச்சிருக்குன்னா அவங்க கிளிக் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் சர்ச் பண்ணும்போது. ஓகேவா? இப்போது நம்ம இந்த இடத்துல இது கலர் தரலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவர் ரைட் பண்ணலாம் நம்மளுடைய இதை. இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண போகிறோம். இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரே நிமிஷம் ஸ்லைடருக்குள்ளே போயிடலாம். ஸ்லைடர்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டாக வந்து மார்ஜின் PX வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். as name PX 2 சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே கொஞ்சம் வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அழகாக அது வந்து ஸ்லைட் ஆகுது. இந்த இடத்துல கொஞ்சம் வந்து நம்ம ஸ்பேஸ் தரலாம்னு நினைக்கிறேன். கேப் கொஞ்சம் வந்து நீங்கள் தாங்க. ஃப்ளைட் கார்டு டீட்டெயிலில் ஃப்ளைட் டீட்டெயில் கார்டில் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேப் 2 இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேப் 3 தந்துங்க. சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணுறான். இங்கே பார்த்தீங்கன்னா கேப் கொஞ்சம் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இங்கே மேலே கூட ஸ்பேஸ் கூட இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல வந்து சைட்டோட இமேஜஸ் தான் நமக்கு காட்ட போகிறோம். இன்னொரு இஷ்யூ அதனால எதுவும் இல்லை. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸில் ரவுண்டட் சர்க்கிள் தரலாம். கிளாஸ் நேம் ரவுண்டட் சர்க்கிள் சேவ் பண்ணுங்கள். ரவுண்டட் சர்க்கிள் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிளில் வந்துடும் இந்த இமேஜ். நான் வேறு இமேஜ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ரவுண்டட் இமேஜ் சர்க்கிள் நீங்கள் தந்துங்க. இப்போ வந்து எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. நம்ம ஸ்டாட்டிக்காக பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்.
அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சைடில் வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடு பாரில் வந்து ஃபில்டர் ஒன்று இருக்குது. அதை தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஏபிஐ ஃபெச் பண்ணலாம். ஃபெச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து டேட்டாவை ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போது ஓகேவா, ஷோ பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பயன் பண்ணலாம். அடுத்து ஃபில்டர் பண்ணலாம். ஓகேங்களா, நான் பேக் அண்ட் ரன் பண்ணிட்டேன்.